டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன். ம். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன? நம்மள ஃபோக்கஸாக ஒரு வேலை பண்ண விடாமல் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுற ஒரு விஷயம். அப்படி தானே? அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது அப்படி தானே? நம்ம மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படி தானே? அப்படி தான். பட் சம் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் கூட நல்ல விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? சம் அன்வான்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், டிப்ரெஷன் அதில் தான் நம்ம ஜென்ரேஷன் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் இருந்து வெளியே வரத்துக்கு நாம் இந்த டிஸ்ட்ராக்ஷனை ஒரு டூலாக எடுத்துக்கலாங்க. ஃபுல்லி ஆக்குபைடாக, கம்ப்ளீட்லி பேக்டாக இருந்தால் எப்படி வரும் இந்த அன்வான்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன், டிப்ரெஷன்ஸ் எல்லாமே? அதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது, அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட நாம் இப்போ அதையே நல்ல விஷயத்துக்காக அப்ளை பண்ண போகிறோம். நல்ல விதமாக நம்மளே நாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போகிறோம். நாம் தப்பாக எடுத்த ஒரு முடிவு நல்ல விதமான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. நமக்கும் லக்கு இருக்குது அப்படின்னு தோணுமே, அந்த மாதிரி. பொதுவாக நாம் மீம்ஸ்லலாம் பார்த்துருப்போம். பொறுப்பாக பார்த்து பார்த்து நல்லா வளர்த்துட்டீங்க, இப்போ வெளியே வந்து பாருங்கள், ஒரு நோ சொல்கிறதுக்கு கூட எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி விஐபி தனுஷோட டெம்ப்ளேட்டை மீமாக நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். மீம்ன்றதை தாண்டி அதில் ஒரு சேட் ரியாலிட்டி இருக்குங்க. நல்லா வளர்க்குறேன், நல்லா பேரண்டிங் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஓவர் ஷேடோ, ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு நோ சொல்கிறதுக்கு கூட கில்ட் ஆகிற மென்டாலிட்டிக்கு நம்மளை தள்ளிட்டாங்க அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ எஸ், இன்னைக்கு எபிசோடில் இந்த விஷயத்தை பற்றி தான் நாம் பேச போகிறோம். சே நோ எங்கெல்லாம் எப்படிலாம் சொல்ல போகிறோம், சே நோ சொல்லலாமா, எங்கே சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சே நோ சொல்லாதனால நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு. கம்ப்யூட்டர் ஜி, லெட்ஸ் ப்ளே த இன்ட்ரோ. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார்? டியர் பேரண்ட்ஸ், நீங்கள் கேர் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே ஓகே. பட் ஒரு சர்டைன் லெவலுக்கு மேலே பேரண்ட்ஸ் குழந்தைகளை ஓவர் ஷேடோ, ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணும்போது குழந்தைங்க அவங்களோட ரியல் பொட்டன்ஷியலையே ரியலைஸ் பண்ண மறந்துடுறோம், இல்லை ரியலைஸ் பண்ண தவறிடுறோம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி தான் எனக்குமே தோணுது. இது ஏன் இந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிறேன்னா, ஓவர் ஷேடோ, ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு ஒரு நாள் இந்த சொசைட்டிக்குள்ளே அந்த குழந்தை என்டர் ஆகும்போது, அந்த குழந்தை வந்து தனியாக கோத்ரூ பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ண ரொம்பவே திணறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மெயின் ரீசன் பேரண்ட்ஸ் தான். நீங்கள் இல்லாத காலத்தில் அவங்களையே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கும்போது அவங்களாவே இருக்க விடுங்க, இருக்க விடணும். ஜஸ்ட் ஒரு நோ சொல்ல தயங்குறது, நோ சொன்ன அப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதே அவங்களா இருக்க விடாதது தான் அப்படின்னே சொல்லுவேன். அது மட்டுமா, லேட் நைட்டில் கால் வந்தாலோ, இல்லை அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தாலோ பயப்படுற, இல்லை எடுக்காமல் இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளே நம்மளை இப்போ தள்ளிட்டாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைன்னே சொல்லலாம். லைஃபுக்கு தேவையான எஜுகேஷன் கூட குழந்தைங்க விருப்பப்படி சூஸ் பண்ண விடாததும் அந்த கேட்டகரி தான். அது மட்டுமா, 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கு எது தேவையில்லையோ அதுதான் இங்கே கல்யாணத்தையே முடிவு பண்ணுது. இந்த மாதிரி மென்டாலிட்டிலேயே ஊறி வளர்ந்த நாம் நம்மளோட மைண்ட் செட்டை சரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ணணுங்க. நம்மளோட இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஸோ சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலில், காலேஜில், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த முக்கியமான விஷயத்த மட்டும் யாருமே சொல்லிக் கொடுக்கல. இந்த முக்கியமான விஷயத்த மட்டும் யாருமே சொல்லிக் கொடுக்காதனால நம்ம நோ சொல்ல தயங்குறோம், கில்ட்டாக ஃபீல் ஆகுறோம். அதாவது பிடிக்காத விஷயத்துக்கு கூட நோ சொல்ல தயங்குறோம். இந்த மாதிரி பிடிக்காத விஷயத்துக்கு நோ சொல்ல தயங்குறனால நாம் நம்மளோட நிம்மதியை கூட இழக்கிறோம். அதே மாதிரி பிடிச்ச விஷயத்த பண்ணாமலேயே போயிடுறோம். ஃபஸ்ட்டு நமக்கு நாமே சில விஷயத்தில் சே நோ சொல்லிக்குவோம். சொல்லணுன்றேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன். கார்ட்டூன்லாம் பார்த்துருப்போம். திங்க் பண்ணுறப்ப ரைட் சைடில் ஒரு ஏஞ்சல் வரும், லெஃப்ட் சைடில் ஒரு டெவில் வரும்ல. சைக்காலஜிஸ்ட் தாட் படி அந்த ஏஞ்சலுக்கு வந்து செரப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு பேர். இது ஆக்சுவலாக பிரெயினில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான். லெஃப்ட் சைடு இருக்கிற டெவிலுக்கு லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு பேர். சேம், அதுவும் பிரெயினில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான். நாம் அந்தளவுக்கு போக வேணாம், ஏஞ்சல் டெவில்னு கார்ட்டூன் படியாக வச்சுக்குவோம். இப்போ நம்ம டயட்டில் இருக்கிறப்போ லேட் நைட் பிரியாணி சாப்பிட்றதுக்கும்
அண்ட் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணலான்னு பிளான் பண்ண அப்புறம் கடைசியாக ஒரு தம் எடுத்துக்கலான்னு டெய்லி அதை தள்ளி போடுறதும், படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப மொபைலில் இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணுறதுக்கும் காரணம் இந்த டெவில் தாங்க. இவனோட வேலையே இன்னைக்கு இந்த நேரம் நம்மளை கம்ஃபர்டபுள் அண்ட் ஹாப்பியாக வச்சுக்கிறது மட்டும்தான். இவனோட ஆப்போசிட் பார்ட்டில் இருக்கிறானே ஏஞ்சல்னு ஒருத்தன், அவன் நினச்சதை நினச்ச மாதிரி பண்ணிடுவான். நம்ம நினச்சதை நினச்ச மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த டெவிலை வீக்கர் ஆக்கணும். இவனை எப்படி வீக்கர் ஆக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம் டைமில் இன்ஸ்டா நெட்ஃப்ளிக்ஸுக்கு சே நோ, மிட் நைட்டில் ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட் கிரேவிங்ஸுக்கு சே நோ, இன்றைக்கி மட்டும் ஜிம்மை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தோணுதா, சே நோ. எந்த அளவுக்கு சே நோ சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏஞ்சல் ஸ்ட்ராங் ஆகிடுவான், டெவில் வீக் ஆகிடுவான். அப்புறம் நீங்கள் நினச்ச எல்லாமே நினச்ச மாதிரி நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்களாகவே இருக்கலாம். நாம் மற்றவங்களுக்கு நோ சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கே நாம் நோ சொல்ல பழகிப்போம் அப்படின்ற. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட், ஃபேமிலி யாராவது நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் ஆர் ஃபேவர் கேட்குறாங்க. ஆனால் அந்த ஹெல்ப்போ ஃபேவரோ பண்ண தோணலைனாலும் இவங்க கேட்டு எப்படி நோ சொல்கிறது அப்படின்ற ரீசனுக்காக பண்ணிடுறோம். இதனால் நம்ம டேயோட பிளான், டாஸ்க்லாம் பண்ண முடியாமல் போயிடுது. ஏன்னா நம்மளால் நோ சொல்ல முடியலை. என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டான், ஃபேமிலி ரிலேட்டிவ்னு யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா எனக்கு பண்ண பிடிக்கல, அப்படினாலும் நோ சொல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண நம்ம பயப்படுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். வாய் வரைக்கும் வர்ற வார்த்தை ஏன் வெளியே ஓப்பனாக சொல்ல முடியலன்னா நாளைக்கு எப்படி அவங்க மூஞ்ச பார்ப்போம் அப்படின்ற தாட்டு தான். அது ஒரு மாதிரியாக இருக்குமே, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கேப் வந்துருமோன்னு பயப்படுறோம். அதுக்கு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பொலைட்டாக சே நோ சொல்ல பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் சே நோ, அவ்வளோதான். என்னால் முடியாதுன்னு சொல்கிறது வேறு, என்னால் இந்த ரீசனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது வேறு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம். இதே திரும்ப திரும்ப பண்ணுறப்போ அது நமக்கே நார்மலாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கில்ட்டான ஃபீல் இல்லாமல் போயிடும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அதை சொல்லலை. ஸோ அந்த கில்ட் ஃபீல் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. ரெகுலராக புரிகிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்து சொல்லி பாருங்கள். அந்த வேர்டு ஆக்சுவலாக நார்மல் ஆகிடும், அந்த கில்ட் ஃபீலே இல்லாமல் போயிடும். ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் இவங்க சொல்லி நான் எப்படி நோ சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் கைண்ட்னஸ், நிறைய பொலைட்டாக சொல்லுங்கள், கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. செகண்ட், அப்படி புரிஞ்சுக்கணும்னா அவங்க மைண்டில் ஆப்வியஸாக என்னை விட அப்படி என்ன இம்பார்ட்டண்டான வேலை இருக்க போகுது அப்படின்னு தான் தோணும். பட் ஜெனியூனாக அந்த ஹெல்ப்போ ஃபேவரோ உங்களுக்கு பண்ண விருப்பம் இல்லைன்னா புரிய வைங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரீசன்னால தான் என்னால் இதை பண்ண முடியலை அப்படின்னு சாரியோட வேறு வழி இல்லைன்ற மாதிரி சொல்லி விஷயத்தை கன்வே பண்ணாலே போதும். தேர்ட், இந்த டைமில் என்னால் பண்ண முடியலை, பட் நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுங்க. ஸோ இப்போ உங்களால் நோ சொல்ல முடியும், நெக்ஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற டேக்லைனோட முடிக்கிற பட்சத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபோர்த், ஒருத்தங்க நம்மக்கிட்ட கேட்குற ஹெல்ப்புக்கு நிறைய டைம், மணி கன்சியூம் ஆகும். பட் அது உங்களால் முடியாது அப்படின்னா அந்த ஹெல்ப்பில் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். 100% பண்ண முடியலனாலும் ஏதோ கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டு சைட்லேயும் இருக்கும். ஸோ இது வின்-வின் காம்போ தான். இப்போது நான் ஏன் நோ சொல்கிறதுக்காக ஒரு எபிசோட் போட்டேன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம எஸ் அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணுறோம், இல்லை நோ அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணுறோம். அதாவது மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்து, லைக் எந்திரிக்கலாமா, எஸ் ஆர் நோ. எஸ்னால் எந்திரிக்கலாம், நோனா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம். இந்த மாதிரி எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லா சினாரியோவும் எஸ் ஆர் நோ அப்படின்ற பேசிஸில் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன் நீங்கள் எடுத்தால் தான் உங்களோட டே நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கும். இது நான் சொல்லலை, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், வாரன் பஃபட் அப்படின்னு எல்லாருமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னோவேஷன் கம்ஸ் ஃப்ரம் சேயிங் நோ டு 1000 திங்ஸ் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்கிறாரு. The difference between successful people and very successful people is that very successful people say no to almost everything அப்படின்னு வாரன் பஃபட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன் மோஸ்ட் ஆஃப் த விஷயத்துக்கு நோ சொல்கிறாங்கன்னா, they know exactly what they want. அவங்களுக்கு என்ன வேணும், என்னவா ஆகணும் அப்படின்ற கிளாரிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியாஸ் இருக்கும். நமக்கு அந்த ஐடியாவும் கிளாரிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை இப்போ இந்த எபிசோடுக்கு அப்புறமா இருந்து நம்ம சரி பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற கிளாரிட்டிக்கு வரணும்னா தைரியமாக சொல்லுங்கள். சே நோ டு ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். சே நோ அப்படின்றது ஆடம்பரம் இல்லை, அத்தியாவசியம். இந்த வீக் கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னது நோவா? எனக்கேவா? ரைட்டு. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல டாபிக்கோட வர்றேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்களே சே நோ சொல்ல வேண்டிய இடத்துல சே நோ சொல்லுங்க. உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட நோ சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் அப்படின்னா கில்ட் ஆகாமல் பொலைட்டாக கைண்ட்னஸோட சொல்லுங்க சே நோ. See you, bye bye, take care. Cheers. DK. இது ஒய் பிளட்டு, சேம் பிளட்டு. பரட்டா